சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இப்போது நாம் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ண நாம் என்ன செய்வோம்? ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்போம், அதாவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்போம். நாம் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது எப்படி சரியான முறையில் கேட்குறதுன்னு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட தான் நாம் கேட்குறோமான்னு நாம் பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காஃபி ஷாப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபி ஷாப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா, சலூன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டால் சரியான பதில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. காஃபி ஷாப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா, அது ஏற்கனவே காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா சரியான பதில் கிடைக்கும். அதனால தான் நாம் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு முன்னாடி நாம் சரியான பர்சன்கிட்ட தான் ஆலோசனை கேட்குறோமான்னு ஒரு டைம் நாம் பார்க்கணும். அடுத்தது ரெண்டாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நாம் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறோம்னா அவர் உண்மையாலுமே அதுக்கான பதில் தருவாரா அப்படின்னு நாம் பார்க்கணும். அதாவது சில பேர் இருப்பாங்க, ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் ஆலோசனை கேட்கவே கூடாது. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் சொல்லுவார், தெரியல அப்படின்னா தெரியலின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை தெரியலினாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட போய் எப்பயுமே நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த விஷயம் தெரியலினாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அதனால் ஆலோசனை கேட்குறதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி சரியான பர்சன்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க, அவரும் அந்த ஆலோசனை சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லும்போது நீங்கள் நடுவில் பேசக்கூடாது. அவர் சொல்கிறத முழுமையாக கேளுங்க. நடுவில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போது அவருக்கு என்ன தோணும்னா, என்னடா நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறான், நடுவில் பேசிடுறானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடும். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு அப்படின்னா குறுக்க எதுவும் பேசாதீங்க. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தர் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னா அவர் சொல்கிற பதில் உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு பதிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு அவரை கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவும் ஒரு பேட் ஹேபிட் தான். ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, உங்கள் ஆலோசனையை மதித்து அவர் பதில் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் போய் அவர்கிட்ட போய் கிண்டல் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் எண்ணம் தான் அவருக்கு வரும். அதனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. அது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா சில பேர், இவன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் எது சொன்னாலும் ஜாலியாக எடுத்துப்பான், அதனால் அவன் ஏதோ ஒரு பதில் சொல்கிறான்னா அதை நான் கிண்டல் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவர் என்ன தான் உங்களோட நண்பராக இருந்தாலும் வேறு ஏதோ இடங்களில் மறுபடியும் நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, இல்லை நாம் ஏதோ பதில் சொன்னால் இவன் கிண்டல் தான் பண்ணுவான், அதனால் எதுக்கு இவங்கிட்ட நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சில நேரத்துக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவருக்கு பதில் தெரிஞ்சாலும் அவர் சொல்லாமல் அப்படியே தட்டி கழிச்சிடுவார். ஏன்னா நாம் ஏதோ ஒரு பதில் சொன்னால் இவன் கண்டிப்பாக கிண்டல் தான் பண்ணுவான், அதனால் இவனுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லாமல் கூட விட்டுருவாங்க. அதனால தான் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்கன்னா நீங்கள் அவரை கிண்டல்லாம் பண்ணாதீங்க. கடைசியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, அதை மதித்து அவர் பதில் சொல்கிறாரு, அப்போது அவர்கிட்ட நாம் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ அவர் பதில் சொல்லிட்டாரு, நீங்கள் நன்றி சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, நாம் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறானே அப்படின்னு அப்பையும் உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு அப்படின்னா அவர் தப்பாக சொன்னாலும் சரி, சரியாக சொன்னாலும் சரி, கடைசியாக நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு பாசிட்டிவ் எண்ணம் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்கும். உங்களோட மதிப்பும் அந்த இடத்துல உயரும். இப்போது நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இன்னும் இந்த மாதிரி பல சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.